அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை பாஜக தான் முடிவு செய்யும். ராஜா. பாஜக கூட்டணியை முறித்துவிட திட்டமிடும் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் உறுதி செய்திருந்தார். கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு தற்பொழுது 3வது முறையாக தமிழகத்திற்கு திரு அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார். கூட்டணி உருவான போது எடப்பாடி பழனிசாமி, கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை போன்றோர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அப்பொழுது இந்தியா முழுக்க என்டிஏ கூட்டணியின் தலைமை கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டாலும் கூட தமிழகத்தில் அதிமுக தான் தலைமை கட்சியாக செயல்படும். சகோதரர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது 2வது முறையாக தமிழகம் வந்தபோது அதிமுகவை சேர்ந்தவர்கள்தான் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர். கூட்டணி ஆட்சி என்பது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அமையும் என குறிப்பிட்டிருந்தார். இதுதான் தற்பொழுது கூட்டணிக்குள் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. முதல் முறை வந்தபோது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில்தான் கூட்டணி, அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறிய அமித்ஷா அவர்கள் 2வது முறை அதிமுகவை சேர்ந்த ஒருவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறியிருப்பது எப்படி? அப்படியென்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லையா என்ற கேள்வி எழுந்து வருகிறது. மேலும் சமீப காலமாக எஸ்.பி. வேலுமணி, செங்கோட்டையன் போன்றவர்கள் அதிமுகவிற்கு நெருக்கமாக இருந்து வருகிறார்கள். இவர்களில் ஒருவரை பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த திட்டமிட்டு வருகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. ஏனெனில் எடப்பாடி பழனிசாமியை இவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி ஆனானப்பட்ட சசிகலா, ஓபிஎஸ்ஐயை ஏமாற்றிவிட்டு கட்சியை பறித்து விட்டார். இதேபோன்று தற்பொழுது வெற்றி பெறும் வரையில் நம்மோடு இருப்பார். ஒருவேளை அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்றுவிட்டால் நம்மை கழட்டி விட்டு விடுவார். எடப்பாடி பழனிசாமியை நம்ப முடியாது என்பதனால் இவ்வாறு கூறுவதாக சிலர் கூறி வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் இதே பதிலைத்தான் கூறி வருகிறார்கள். நயினார் நாகேந்திரன் மட்டுமே அதிமுக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி என கூறி வருகிறார். நேற்று திருச்சி, திருவரம்பூர் சென்றிருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான ராஜா அவர்களும் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும், இந்த முறை திமுகவால் வெற்றி பெற முடியாது, திமுக வெறும் வெற்று வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றி வருகிறார்கள், தமிழக மக்களை இனிமேலும் ஏமாற்ற முடியாது, என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்தில் மலரும், மேலும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவு செய்யுமே தவிர அதிமுக முடிவு செய்ய முடியாது. ஏனெனில் என்டிஏ கூட்டணியில் தான் அதிமுக உள்ளதை தவிர அதிமுக கூட்டணியில் நாங்கள் இல்லை என்பது போன்று ஒரு புதிய குண்டை தூக்கி போட்டுள்ளார். மேலும் அண்ணாமலை அவர்களோ அதிமுக பாஜக கூட்டணியை தொடர்ந்து எதிர்த்து வருகிறார். அவருக்கு இந்த கூட்டணி வைத்ததிலேயே விருப்பம் இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது. தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் என மூத்த தலைவர்கள் அனைவருமே அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி என்ற கருத்தில் உறுதியாக இருந்து வருகிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையிலும் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமைப்போம், மேலும் கூட்டணி ஆட்சி என்று நாங்கள் எந்த இடத்திலும் இதுவரையிலும் கூறவில்லை, கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ளவே இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அவர்கள் திட்டவட்டமாக கூறி வருகிறார்கள். நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், கே.பி. முனுசாமி, ஆர்.பி. உதயகுமார் போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி மட்டுமே வைத்துள்ளமே தவிர கூட்டணி ஆட்சி என்று நாங்கள் எப்பொழுதும் கூறவில்லை. மேலும் பாரதிய ஜனதா கட்சி எப்படி முதலமைச்சர் வேட்பாளரை தேர்வு செய்ய முடியும்? நாங்கள் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறோம், நாங்கள் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்க வேண்டும், அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று பேசி வருகிறார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த அப்செட்டில் இருந்து வருவதாகவும், ஏன் நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் இதுபோன்று தேவையில்லாத குட்டையை குழப்பி நம்மையும் குழப்பி விடுவார்கள், நாம் ஏன் இவர்களது கூட்டணியில் இருந்து வெளியேறக்கூடாது என ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் விஜயோடு பேசுங்கள், விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வாருங்கள், விஜய் கூட்டணிக்குள் வந்தால் பாரதிய ஜனதா கட்சியே நமக்கு தேவையில்லை என்ற மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக கூறப்படுகிறது. நன்றி.